ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 851வது நாமாவளியாக ஓம் சுத்தாத்மனே நமஹ. முருகப்பெருமான மாயா சம்பந்தம் இல்லாது கேவல ஆத்மஸ்வரூபமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது இறைவன் தூய ஆத்மாவாக இருக்கார் அப்படின்றத வர்ணிக்கிறது. இதில் இந்த கேவல அப்படின்னா நம்ம இப்போ வாழ்வியல் முறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த அர்த்தம் கிடையாது. கேவல அப்படின்னா சிறந்த, தனித்த, இந்த உலகத்தில் ஒரு பொருள் தான் இருக்குது அப்படின்னா அதை அந்த சப்தம் குறிக்கும். அதே மாதிரி கலப்பில்லாத, மாசற்ற அப்படின்ற அர்த்தங்கள்லாம் கொடுக்கும். அப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபமாக குமார பரமேஸ்வரன் இருக்கார். அப்போ இந்த ஜீவன் எப்படி இருக்குது அப்படின்னா ஆணவம், கர்மம், மாயை அப்படின்ற மும்மலங்களாலும் இரு வினையாலும் பின்னப்பட்டு சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டே இருக்குது. அப்போ அந்த இறை தன்மை எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கோம், இந்த ஜீவாத்மா எப்படி இருக்குது, பரமாத்மா எப்படி இருக்குன்றதை சிந்தித்து அந்த பரமாத்மா கிட்ட நம்ம நாடுவதற்கான வழிகளை எல்லாம் சிந்தித்து அடியார்கள் எல்லாம் அவருடைய பதத்தை அடைஞ்சிருக்கா. இறைவனுடைய அருள் கிடைச்சதுன்னா 4 பதங்கள் கொடுக்குறாராம். தலமொரு 4 தந்தென கருளி மலமொரு 3 மயக்கம் மறுத்தே அப்படின்னு ஔவையார் சொல்கிறாலே, அது மாதிரி 4 பதம் கொடுக்குறாளாம். அதுதான் சாமீப்பியம், சாரூப்பியம், சாலோக்கியம், சாயுஜ்யம். அதாவது சாமீப்பியம்னா இறைவனை வணங்க வணங்க சுவாமி சமீபத்தில் நம்ம இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்துருவார். அடுத்தது சாரூப்பியம், அந்த இறை தன்மையே, இறைவனுடைய உருவமே நமக்கு வந்துடும். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாம் வர்ணிக்கிறோமோ அந்த உருவம் வந்துடும். அதுதான் சாரூப்பியம்னு பேர். அடுத்தது சாலோக்கியம், அந்த ஸ்கந்தரை வணங்குறா அப்படின்னா ஸ்கந்த லோகத்திலே இருப்பா. அடுத்தது சாயுஜ்யம், இரண்டர் முருகனோடு கலந்துறது. நீ வேறு எனாது இருக்க, நான் வேறு எனாது இருக்க அப்படின்னு வர்ணிக்கிறாலே அந்த நிலை. நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகுமறை பரமசுகம் அப்படின்வார். அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இறைவனோடு கலக்கும் பொழுது பேரானந்தமானது கிடைக்கும். அதை தான் அடியார்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக திருப்புகழில் சொல்கிறாரு. கரைப்படும் உடம்பு இராது என கருதுதல் ஒழிந்து வாயுவை கர்ம வச்சனங்களால் மறித்து அனலூதி கவலைப்படுகின்ற யோக கற்பனை மறுபு சிந்தை போய்விட கலகமிடும் அஞ்சும் வேறற செயல் மால குறைவர நிறைந்த மோன நிர்குணம் அது பொருந்தி வீடுற குருமலை விலங்கு ஞான சத்குருநாதா குமரா சரண் என்று கூதல புதுமலர் சொரிந்து கோமல பத யுகல புண்டரீகமுற்று உணர்வேனோ அப்படின்னா அடியார்கள் திருப்புகழ் அப்படி அழகாக வர்ணிக்கிறார் அருணா சுவாமிகள். அப்படி அந்த இறைவனை நினைத்து நினைத்து உணர்ந்து உணர்ந்து ஒவ்வொரு நிலையை கடந்திருக்கார். அப்பேற்பட்ட அந்த சுத்தாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை வர்ணித்து அந்த ஜீவன் எப்படி இருக்குது, அந்த ஜீவன் அந்த தன்மை அடைவதற்கான அருளையும் கொடுக்கக்கூடியவர், கருணையே வடிவமானவர் அப்படின்றதும், அதே சமயத்தில் இறைவன் மாயா சம்பந்தம் இல்லாமல் இருப்பவர் அப்படின்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக இறைவனை வர்ணிக்கிறது. ஓம் சுத்தாத்மனே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.